கன்னி ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. கன்னி ராசி நண்பர்களுக்கு 1/9/2024 இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பொதுவான பலனாக தெளிவான விளக்கத்தோட நாம இந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களே, புதுசாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மேலான ஆதரவுகளை நான் மனமாற வரவேற்கிறேன். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இந்த செப்டம்பர் மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாக்க, ராசியிலேயே சுக்கிரன் கேது இணைந்திருப்பார்கள். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருப்பார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான், 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், கடகத்தில் அன்று 1ஆம் தேதி சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பார். 12ஆம் இடத்தில் சூரியன் புதன். இது இந்த செப்டம்பர் மாதத்தில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் தனது நண்பர் வீடான கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வருவார். 20ஆம் தேதி புதன் தனது சொந்த ராசிக்கு பெயர்ச்சியாகி வருவார். அன்று 20ஆம் தேதி அன்றேவும் சுக்கிரன் பெயர்ச்சியாகி தனது சொந்த ராசியான துலாத்தில் ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பார். இது இந்த செப்டம்பர் மாதம் கிரக அமைப்புகள். காலபுருஷ தத்துவத்தில் இது 6வது ராசி. 6வது ராசி அப்படிங்கிறது கடினமான உழைப்பை பற்றி சொல்லக்கூடிய ராசி, நோய் எதிரி கடன் ஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய ராசி. அதனால் தான் இதை ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசியாக இருக்கின்றது. ஆக இந்த ராசியில் ஒருவர் பிறக்கிறார் என்றால் அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே சுலபமாக அடைய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. அப்படின்னா இந்த ராசி வாழ்க்கையில் எதிர்நீச்சலை பற்றி சொல்லக்கூடிய ராசி. ஆக இது எதிர்நீச்சல் ராசி தான். கன்னி ராசிக்காரவங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை, ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க நினைச்சது மாதிரி சுலபமாக செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் 100% இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இது உண்மை. காரணம், இந்த ராசி எதிரிஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய ராசியாக இருந்தாலும் இவர்களுக்கு எப்போதுமே எதிரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். ஆக எதிரிகள் யாருங்க, எங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் எங்கேயும் இருக்க மாட்டாங்க, தன்னை சுற்றியே இருப்பாங்க. இவர்களை சுற்றியே தான் இருப்பார்கள். இவருடைய உறவுகள் இருப்பார்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருப்பார்கள், இப்படியாக நண்பர்களும் இருப்பார்கள். ஆக இந்த ராசிக்காரர்களை சுற்றியே தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களை அவ்வளவு சீக்கிரம் இவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது. மற்றவர்களால் வரக்கூடிய தீய சக்தியை இவர்களால் உணர முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. ஆக இவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர் நண்பர், இவர் சகோதரர், இவர் உறவினர், இவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், இவர் இல்லைன்னா ஒன்றுமே ஆகாதுங்க, இவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறேன், ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அப்படின்னு சொல்லியே ஒரு வெகுளித்தனமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால இந்த 6ஆம் இடம் எதிரிஸ்தானம் மற்றவர்கள் இவர்களை வென்று விடுவார்கள். இவர்கள் மற்றவர்களை வெல்வதுதான் நடக்காத காரியமாக இருக்கும். புரியுதுங்களா? ஆக கன்னி ராசிக்காரர்களை மற்றவர்கள் வெல்வார்கள். இவர்கள் மற்றவர்களை வெல்வதற்கு எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும். என்ன காரணம்? புரிதல் இருந்தும், புத்திக்காரகனான புதனுடைய ராசியாக இருந்தும், அதிபயங்கரமான புத்திசாலித்தனமாக இருந்தும், சமயோஜித புத்தி இருந்தும், தக்க தருணத்தில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த முடியாமல் இவர்களுடைய சந்தர்ப்பத்தை மற்றவர்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆக மற்றவர்களுடைய சந்தர்ப்பத்துக்கு இவர்கள் சந்தர்ப்பமாக இருப்பார்கள். மற்றவர்கள் இவர்களை பயன்படுத்தி கொண்டு கைவிட்டு விடுவார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. ஆக இதுதான் கன்னி ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆக ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்நோக்கியே வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. போராட்டம், எப்போது பார்த்தாலும் போராட்டம் தான்.
எதையுமே இவர்களால் சந்தோஷமா அனுபவிக்க முடியாத ஒரு கட்டத்திலையும் இவங்க இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நம்பிக்கை. இவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் இவர்களை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கும். அப்ப நம்பிக்கை வைக்கிறது ஒரு பாவமாங்க, நம்பிக்கை வைக்கிறது ஒரு குற்றமாங்க, நம்பிக்கை வைக்கிறது அதிபயங்கரமான மன்னிக்க முடியாத குற்றமாக. அப்படியா? ஆனா நம்பிக்கை வைக்கணும். யார் மேல நம்பிக்கை வைக்கணும், எதுக்காக வைக்கணும், ஏன் வைக்கணும், எப்படி வைக்கணும்னு பார்த்து வைக்க தெரியாத ஒரு காரணத்தினால தான் நம்ம படாத அவஸ்தைப்படுறோம் இல்லைங்களா? இதுதான் நளினமான பேச்சுக்கு சொந்தக்காரவங்க தான், நளினமான நடை உடை பாவனைகளுக்கு சொந்தக்காரர் தான், டெக்னிக்கலாக பேசக்கூடியவங்க தான், அருமையாக மற்றவர்களை சிரிக்க வைத்து பேசக்கூடியவங்க தான். அவ்வளவு சீக்கிரம் மற்றவர்களை இவங்க கவரக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. இவ்வளவும் இருக்கும். இருந்தும் என்ன பிரயோஜனம்? அந்த சமயோஜித புத்தியை தக்க தருணத்தில் பயன்படுத்தாத ஒரே காரணம் தானே தவிர வேறொன்றும் இல்லை. அப்போ சமயோஜித புத்தியை பயன்படுத்துங்கள் கன்னிராசி நண்பர்களே. சமயோஜித புத்தியை பயன்படுத்தாத வரைக்கும் மற்றவர்கள் நம்மை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். மற்றவர்களுக்கு நாம் பகடையாக தான் இருப்போமே தவிர மற்றவர்கள் நம்மளை உருட்டி வருவார்கள். புரியுதுங்களா? இதுதான் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கும். ஆனாலும் மகத்தான ராசி, மரியாதைக்குரிய ராசி, தன்மானம் மிகுந்த ராசி. கவலைகளை மறந்து கூட உதடுகளில் சிரிக்கின்ற ராசிதான். உள்ளம் அழுது கொண்டிருக்கின்ற வேலையில கூட மற்றவர்களிடத்துல அந்த உள்ளம்படும் வேதனையை சொல்லிக்கிறாமல் காட்டிக்கிறாமல் தனக்குள்ளேயே போட்டு மூடி வச்சு மற்றவங்க கிட்ட என்ன சொல்றது அப்படின்னா ஒரு மேலோட்டமாக ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. தனக்கு எவ்வளவோ இருக்குது, அதனால் என்னால் காட்டிக்கிற முடியல, என்ன பண்ணுறது, உங்ககிட்ட நான் அந்த எமோஷனில் காட்டி என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய முகபாவனை இருக்கும். அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆக எது எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்படிப்பட்ட வெகுளித்தனமான கண்ணீர் ராசிக்காரர்களை மற்றவர்கள் கள்ளங்கபடத்தோடு வாது சூது வினயத்தோடு இவர்களை பயன்படுத்தினால் இவர்களுடைய சாபம் உங்களை கண்டிப்பாக பிடிக்கும், வாட்டும் அப்படிங்கிறதான். அப்ப கன்னிராசிக்காரவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் மனசறிஞ்சு மற்றவங்க துரோகம் பண்ணாதீங்க, மற்றவங்க துரோகம் பண்ணாதீங்க. அது அவ்வளவு சீக்கிரம் நல்லது இல்லைங்க. ஏன்னா இவங்களேவும் பல இன்னல்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற போது அந்த இன்னல்களுக்குள்ள போய் நீங்க ஒரு இம்சையை ஏற்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? நல்ல மனிதர்கள், அருமையான மனிதர்கள், எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க, மனசால மற்றவங்களுக்கு துரோகம் பாதகம் நினைக்காதவங்க. இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரவங்களை கைகோர்த்து தோள் மேல் தோள் போட்டு அழகா பயணிச்சிங்க அப்படின்னு சொன்னா இவங்க உங்களுக்கு காலமெல்லாம் நன்றி கடன் பட்டிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்படிப்பட்டவங்க தான் இந்த கன்னிராசிக்காரவங்க. இவங்களை அனுசரித்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வர்ற ஆபத்து கூட விளைகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புள்ளவங்க தான் இந்த கன்னிராசிக்காரவங்க. இப்படியாக கன்னிராசிக்காரவங்களை சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே போகலாம். மற்றவர்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானாலும் இவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல். புரியுங்களா? இவங்களுக்கு களத்தரமாக அமையக்கூடியவங்க கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கூட எப்பொழுதுமே ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்களுடைய துணைவியாரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுலையுமே ஒரு விட்டு கொடுக்காத தன்மையில் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆக விட்டு கொடுத்து வாழ்றது அப்படிங்கிறது கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கங்க. இவங்க எதையுமே அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு புதனே 10ஆம் அதிபதியாக வர்றாரு அப்படின்னா சம்பாத்தியம் அப்படிங்கிறது அருமையாக இருக்கும். நல்லா காசு பணம் சம்பாதிச்சாலும் கூட தன்னுடைய உறவுகள்னாலும்
தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளாலும் தன்னுடைய நண்பர்களாலும் வெகுவாக பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடியவங்க தான், சிந்திக்க வைக்கக்கூடியவங்க தான். ஆனால் இவங்க கிட்ட வந்து இவங்க சிந்திக்க முடியாத அளவுக்கு வேதனையோட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்படிப்பட்ட கன்னி ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோட பார்த்துடலாம். நண்பர்களே, இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயம். ஏன்னா நம்ம இதையெல்லாம் வீடியோவில் ஆரம்பத்திலேயே இந்த ராசியை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரிலாம் இருக்கிறது ஏன் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கத்தோட தான் அடுத்த ராசி பலன் நம்ம சொல்கிறோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், தேவையில்லாமல் 10 நிமிஷம் பேசி கழுத்தை அறுத்துட்டீங்க அப்படின்னலாம் பேசுகிறாங்க. அதாவது உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த வழிமுறைகளை எல்லாம் சொல்கிறதே தவிர, மற்றபடி வந்து போர் அடிக்க வைக்கிறதுக்காக சொல்கிற விஷயம் அல்ல. புரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டு ராசி பலன் என்ன சொல்கிறாங்க அதையும் பார்த்து நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. அதுதான் உண்மையான விஷயம் இல்லையா? இதுக்காகத்தான் நாம் ஒவ்வொரு பதிவிலும் இந்த முன்னோட்டமான விஷயங்களை வந்து நாம் சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும். அதே மாதிரி இந்த பொதுவான பலன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ஜென்ம பலனை ஒத்து வராது. சில பேருக்கு தான் ஒத்து வரும். பல பேருக்கு சொன்னாலும் சில பேருக்கு மட்டும்தான் ஒத்து வரும், பல பேருக்கு ஒத்து வராது. அதனால் நமக்கு நடக்கலையே, இவர் சொல்கிறது ஒரே டூப்பாக இருக்கே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் இந்த கோச்சார பலன்களும் சரியாக சாதகமாக பொருந்தி கொண்ட நேரத்தில் தான் அது நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக 1000 பேருக்கு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 20 பேருக்காவது இந்த ராசி பலன் பொருந்திதான் இருக்கும். பாக்கி நண்பர்களுக்கு பொருந்தாது. ஆக சுய ஜாதகத்தை பாருங்கள். சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணுன்னு விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் 93 639 79 179 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்கும். நம்பிக்கையோடு எனக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பரிகார வழிமுறைகள் எல்லாமே சொல்லிடலாம். சரிங்களா? அதனால் உங்கள் ஜாதகத்தை விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. சார், ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்க்குற போது இந்த கன்னி ராசிக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு செலவுகள் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். இந்த செப்டம்பருக்கு முன்னாடி நிறைய சுப செலவுகள் அப்படிங்கிறது, எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை தக்க வைத்து வாழக்கூடிய அமைப்பில் இருந்திருக்காது. நிறைய செலவுகளை சந்திச்சிருப்பாங்க, அலைச்சல்களை சந்திச்சிருப்பாங்க. ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, இப்படி பல இடங்களில் வந்து வேலைக்காகவும் வருமானத்துக்காகவும் நிறைய அலைச்சலோடு இருந்திருப்பீங்க. அந்த அலைச்சல்களுக்கு இந்த மாதம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். தொழிலில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த தொழில் மூலயமாகவும் நீங்கள் ஒரு பெரிய இழப்பீடுகளை கூட நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதம் இந்த மாதமாக இருக்கும். உங்களுக்கான உங்களை சுற்றி இருந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறவங்க வந்து உங்களை ஒரு எதிரி மாதிரி பாவித்திருக்கும் போது அவர்களுக்கு கூட நீங்கள் உங்களுக்கு துரோகபாதங்கள் செய்கின்ற போது அவர்களுக்கு கூட வெல்லக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதான். புரியுதுங்களா? அப்போ தீய சக்திகளை துரத்தி அடிக்கும் காலம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நினைத்தது போலவே நல்லதாகவே நடக்கக்கூடிய மாசமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. புத்திர பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. கல்யாணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு இந்த மாதம் கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கோயில் குளத்துக்கு நிறைய போகக்கூடிய கட்டாயத்தில் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை இந்த மாதம் கொடுக்கும். குருவின் 5ஆம் பார்வையால் உங்கள் ராசி பலப்படுகின்ற பொழுது 20ஆம் தேதிக்கு மேல் உங்கள் ராசிநாதன் புதன் ராசியிலே ஆட்சி பெற்று இருக்கின்ற பொழுது மிக மிக ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஆக இப்பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் தான். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட மொழி இருக்குது. அப்படின்னா என்னங்க, அதாவது இந்த இடத்துலேருந்து உங்களுடைய பூர்வீக புண்ணியஸ்தானத்திலிருந்து நீங்கள் வெளியேறி வேறு இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம், ஒரு மனமகிழ்வான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அமைப்பில் 9ல் குரு இருந்தால் அந்த பாக்கியங்களெல்லாம் கொடுப்பார். நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர் போனாலும் பொழைச்சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும். அவள் போகலாமா அப்படின்னு கேட்டால் போகலாம், போய் வேலை பார்த்து வருமானம் சம்பாதிக்கலாம். அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒத்துழைக்கும்.
திருப்பங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். புரியுங்களா? அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையில முடியக்கூடிய மாசமாக இருக்கும். உங்களுடைய அறிவு சிந்தனைக்கு, அந்த அறிவு பசிக்கு இப்போ உங்களுக்கு இறை கிடைக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் சிந்திச்சு செயல்பட்டு காரிய சக்சஸ் ஆகாம இருந்த சில வேலைகள் எல்லாம் இந்த நேரத்துல நடக்குங்க. எதிர்பார்த்தது கிடைக்கும். அப்படியான ஒரு அமைப்பு இருக்கும். உத்தியோகத்துல வந்து உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் அந்த ப்ரமோஷனை வாங்குறதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை கட்டாயம் எதிர்கொண்டு சுழிவு நெளிவோட இருந்தா தான் மட்டுமே தான் அந்த இடத்துல நீங்க வெளியில வர முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஒரு நிலம்புலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க தாராளமா முயற்சி பண்ணலாம். ஆனா நிலம்புலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஒரு பத்திரப்பதிவு பண்ற போது ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணுங்க. இப்ப நீங்க கவனம் இல்ல அப்படின்னு சொன்னா 10 வருஷம் கழிச்சு கூட அது ஒரு பெரிய வில்லங்கத்துல வந்து முடியும். ஏன்னா இப்போ ராசியில கேது பகவான். இந்த கேது பகவான், கேதுக்கு 10ஆம் இடத்துல தான் செவ்வாய். குழப்பம், கவனம் இல்லை என்றால் குழப்பம் வரும் அப்படின்னு அர்த்தம். இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஆக்ரோஷமா, அதாவது முன் தைரியம் முன்பின் யோசனை இல்லாம செஞ்சுருவாங்க. பின்னாடி விளைவுகளை கொடுக்கும். அந்த முன்பின் யோசனையை கொடுக்காத பகவான் யாரு? கேது பகவான். அப்போ இந்த இடத்துல நீங்க சிந்திச்சுக்கங்க. உங்க ராசிநாதன் புதன் ராசியிலே இருக்கின்ற போது சிந்திச்சுக்கங்க அப்படிங்கிறதான். டாக்குமெண்ட் விஷயத்துல கண்டிப்பாக எல்லாருமே கவனமாக இருங்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. கையெழுத்து விவகாரங்கள்ல கவனமாக இருங்க. ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருங்க. வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ஏஜென்சி தொழில், கமிஷன் தொழில் செய்கிறவங்க, பேசி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இடம் விட்டு இடம் போய் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல சிறப்பான மாதமாக இருக்கும். நல்ல வருமானம் இருக்குங்க. 20ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வருகின்ற போது குடும்பத்தில் எப்பவும் சந்தோஷம், மகிழ்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக இருக்கும். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியே ஆட்சி பெற்று இருக்கிறனால கண்டிப்பாக சில எதிர்ப்புகளை நீங்கள் சந்திச்சு தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும். எதிரிகளை வெல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். எதுலேயுமே ஒரு எதிர்ப்பு தான் இருக்கும். எதையுமே எதிர்நீச்சல் அடித்து தான் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். 7ஆம் இடத்துல ராகு, கண்டிப்பாக நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், கூட்டு தொழில் பண்ணுறவங்க, லைஃப் பார்ட்னர், இவங்க விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், உட்கார்ந்து பேசி உங்களுக்கான தீர்வுகளுக்கு வாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு பேச்சையும் பேசிடாதீங்க. இந்த இடத்துல பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது தான் நம்மளை பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்கும் அப்படிங்கிறத புரிதல் வேண்டும் அப்படிங்கிறது. 7ஆம் இடம் ராகு, உங்களுடைய ராசி கன்னி. என்ன அர்த்தம்? நீங்கள் சிக்கனமாக இருக்கும்னு நினைப்பீங்க. உங்கள் பார்ட்னர் அப்படிங்கிறது அகலக்கால் வைப்பார். அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு அது பிடிக்காது. ஆக இந்த பிடிக்காது அப்படின்னு சொல்லுகின்றது அவங்களுக்கு ஏன் பிடிக்காதுன்னு கேள்வி கேட்பாங்க. இதனால தான் உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வரும். ஆக கவனமாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ வாக்கியத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக வெளியூர் நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். அதேமாரி வெளிநாடுகளிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து வேலை செஞ்சுக்கிட்டு வரக்கூடியவங்கெல்லாம் இந்த நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்காக திரும்பி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். காரணம் எப்படின்னு கேட்டால், சில பேருக்கு வேலைகள் சரியாக செட் ஆகாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து வேலைகள் சரியாக செட் ஆகாமல் இருக்கும். அந்த வேலையில் வருமானம் இல்லைன்னா சும்மா இருந்து என்ன செய்ய, வீட்டுக்கு போவோம், அங்கே போய் இருப்போம், இங்கே போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மனமாற்றம் அப்படிங்கிறது வரும். அந்த நேரத்தில் வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ தன்னுடைய சொந்த இடத்தை தேடி வர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி 10ல் செவ்வாய் இருந்தால் தொழில் அப்படிங்கிறது வலிமையாக இருந்தாலும், வருமானம் வலிமையாக இருந்தாலும், அதை சகோதரங்கள் வழியில் வந்து அந்த வருமானத்தை உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கேட்டு வாங்குற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக இருந்துக்கங்க. ஏற்கனவே நீங்கள் கொடுத்து தான் ரொம்ப சிரமத்தில் இருப்பீங்க. எதையுமே நம்பி செஞ்சுட்டு தான் சிரமத்தில் இருப்பீங்க. இனிமேலும் நம்பிக்கையை வந்து குறைச்சிக்கங்க அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால் மனசை கூட கொஞ்சம் கல்லாக்கிக்கிட்டா கொஞ்சம் நல்லது தான். மற்றவங்க கல் நெஞ்சக்காரங்கள், கன்னிராசிக்காரன் சொன்னாலும் பரவாயில்லை, நமக்கு வேணும் இல்லையா? நாம நல்லா இருந்தால் தானே நமக்கு. மற்றவனை வாழ வச்சுட்டு நாம் தெருவில் அலைஞ்ச எந்த விதத்தில் நியாயம்? அப்போது கண்டிப்பாக ஒரு பிடிப்புத்தன்மை அப்படிங்கிறது அவசியம் வேணுங்க. அந்த பிடிப்புத்தன்மையை இந்த மாதம் ஏற்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். புரியுதுங்களா? செலவுகளை குறைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். குடும்ப தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வீங்க. அதற்கு இந்த மாதம் ஒத்துழைக்கும் அப்படிங்கிறது.
அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த மரத்தில் கன்னிராசிக்காரவங்களுக்கு நினைத்தது போலவே மாற்றங்களை தந்து ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மனம் திருப்தியாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வருமானத்தில் தன்னிறைவு பெறக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கும். அப்போது வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்து ஈடேறும். அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இந்த மாதத்தில் அதுவும் நடக்கும். எல்லா விதத்திலும் நல்ல ஒரு காரிய அனுகூலம் இருக்கும். சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கிறாரு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், பாக்கியாதிபதியும் அவர் தான். ஆக அற்புதமாக இருக்கக்கூடிய மாதம். கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து விடாதீர்கள். விட்டு கொடுத்து விடாமல் இருந்தீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அடுத்த மாதமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதுலேயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது 90% நல்ல பலன்களே நடக்கும். ஆக இதுவெல்லாம் பொது பலன்கள். சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இது வேறுபடலாம். அதனால் நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி வம்புக்கு வராதிங்க. ஏன்னா ராசி பலன் அப்படிங்கிறது தீபாவளிக்கு புது ட்ரெஸ்ஸு ஸ்வீட் காரம் சாப்பிட்ட மாதிரி அப்பப்போ நடக்கும். 10 விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு 4 விஷயம் நடக்கும். ஆனால் நீங்கள் அதை கூர்ந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதுதான் விஷயம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பணக்காரனாகணும் கோடீஸ்வரனாகணும்னு நினைக்கிற போது அது நடக்கலைன்னாவே வருத்தம். கடன் தீரலை, அது ஒரு பிரச்சனை தான். கடன் தீர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்குங்க. வருமானம் சிறப்பாக இருக்குங்க. எதிர்பாராத விதத்தில் பண வரவை நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பீங்க. கடன் பிரச்சனை தீர்ப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயம் நடக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் திருவெண்காடு புதன் ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா சிறப்பான பலன் கிடைக்குங்க. மன மகிழ்வான சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி திருமால் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக பண்ணிக்கங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். அந்த வழிபாடு அப்படிங்கிறது நினைத்தபடி நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி திருச்சி ஸ்ரீரங்க பெருமாளுடைய ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த பகவானை நீங்கள் தரிசிக்கின்ற பொழுது உங்களுக்கான நற்பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஏற்றுக்கிறது தான் வேணும். அதனால் அந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று இந்த மாதம் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். புரியுதுங்களா? அதனால் இந்த ஆலய தரிசனத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.